எத்தனை பெரியார் எத்தனை பாரதி வந்தாலும் சாதி வெறியால் நிகழ்த்தப்படும் ஆணவக் கொலைகளை தடுக்க முடியவில்லையே என்று கவலை தெரிவித்திருக்கிறார் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த். நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சியா தான் இது நான் பாக்குறேங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றல மக்கள்கிட்ட ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். ஆணவ கொலைகள், அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமைகள், டாஸ்மாக், போதை கலாச்சாரம், வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் நம்ம பார்க்குறோம் எந்த விதமான ஒரு சுகாதாரம் இல்லை. ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட தரம் மிகவும் மோசமா இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளும் இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றது. ஒன்று எக்ஸாமா என்ன அண்ணா சொல்றாரு. சரி, அப்படின்னா 50-50 வச்சுக்கீங்க. நிறை குறை சமமா இருக்குன்றல 50-50 இல்ல. இதுக்கு மெயின் என்ன தெரியுமா? அந்த ஜாதி வெறி தான். இந்த ஆணவ கொலைகளுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தா ஜாதி. எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் எவ்வளவோ சொன்னாலும் அந்த ஜாதி வெறி என்பது இங்கு எங்குமே மறையல. அந்த ஜாதியினுடைய வன்மம் தான் எனக்கு கொலை வரைக்கும் போகுது. அதனால இது ஒரு தனிநபருடைய விஷயமோ ஒரு ஆட்சியாளர்களுடைய விஷயமோ இல்லை. ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே மாறினாதான் இது மாறும். கேப்டன் பெரிய அண்ணால சொல்லி இருப்பார், எல்லாரும் ஒன்னா இணைங்க, அப்பதான் இந்த ஜாதின்றதே ஒன்னா இல்லாம இருக்கும்னு எவ்வளவோ கேப்டன் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒவ்வொரு தனி நபரும் மாற வேண்டிய ஒரு விஷயம்.